நடிகரும் பிரபல சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸ்டல்டாவை திருமணம் செஞ்சுட்டு இருக்காரு. கோவை மாதம்பட்டியைச் சேர்ந்தவர் தான் ரங்கராஜ். சமையல் கலைஞராக இருந்து நடிகராக உயர்ந்திருக்கிறவர். மெஹந்தி சர்க்கஸ் மாதிரியான ஒரு சில திரைப்படங்களை நடிச்சதன் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் இவர் ஓரளவு பிரபலமாக தான் இருந்துட்டு இருக்காரு. அதுவும் முக்கியமா குக்கு வித் கோமாளியினுடைய கடந்த சில சீசன்களில் ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸா இவரும் வர்றதுனால இப்போ ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகமா இவர் பரிச்சயம் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு ஸ்ருதி அப்படின்ற பெண் கூட சில வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடைபெற்று இந்த தம்பதியினருக்கு 2 குழந்தைகளும் இருக்காங்க. ஆனால் கடந்த சில வருடங்களாக கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் அவருடைய மனைவி ஸ்ருதி 2 பேருமே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் 2 பேரும் அபிஷியலா டிவோர்ஸ் வாங்கி, அதாவது விவாகரத்து பெற்று தான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அது 2 பேரும் எதனால பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தின எந்த விதமான அதிகாரப்பூர்வ கருத்தும் இதுவரைக்கும் பொதுவெளியில் தெரிவிக்கப்படலை. இந்த நிலையில தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் அவருடைய ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸ்டல்டா இவங்க 2 பேருக்கும் சமீபத்தில் திருமணம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜனுடைய ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸ்டல்டா அவர்கள் இப்ப சமீபத்தில் அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடைபெற்றதை அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் அந்த திருமணமான போட்டோஸை அபிஷியலா பதிவிட்டு மொத்த உலகத்துக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க. என்னப்பா ரங்கராஜ் அவருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா, எதனால பிரிஞ்சு வாழ்றாங்க அப்படின்றது இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள பார்த்தா இவர் செகண்ட் மேரேஜே பண்ணிட்டாரு, டிவோர்ஸ் வாங்காமலே செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் ஷாக்ல இருக்கும்போதே அவங்க அதுக்கு மேல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமண புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய ஜாய் அவர்கள் அதில் போட்டிருக்கக்கூடிய கேப்ஷன்ல தான் 6 மாதம் கர்ப்பமாக இருக்கிறதாகவும் இந்த ஆண்டு குழந்தை வரப்போவதாகவும் பேபி லோடிங் 2025 we are pregnant 6th month of pregnancy அப்படின்னு சொல்லிட்டு 6 மாத காலம் தான் கர்ப்பமாக இருக்கிறதையும் அவங்க அந்த போஸ்டின் வழியாக வெளிப்படுத்தியிருக்காங்க. திருமணமான மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் குவிஞ்சிட்டு இருக்கிறத தாண்டி இந்த விஷயம் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரங்கராஜ் அவர்கள் மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரா என்ன அப்படின்றதே நமக்கு இது வரைக்கும் முழுமையாக தெரியல. விவகாரத்தை வாங்கிட்டாரா அப்படின்றது. இந்த நிலையில் ஜாய் கிறிஸ்டல்டா கூட ரொம்ப காலமாக அவர் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காரு போலயே. கன்சீவ் ஆகி 6 மாதம் காலம் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க செகண்ட் மேரேஜே பண்ணிக்கிறாங்க. அது விவகாரத்து பெறாமலே மேரேஜ் பண்ணிட்டாங்களா என்ன கதை அப்படின்றதும் தெரியல அப்படின்னு சொல்லி அவருடைய திருமணத்தின் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்களும் தொடர்ந்து வைக்கப்பட்டு தான் இருக்கு.